எல்லாரும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தா எதிர்பார்க்காத விதமா ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ இப்ப அப்டேட்டா விட்டுருக்காங்க நம்ம அஜித் அவர்கள். சோ என்ன இது அப்படிங்கறத நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நடிகர் அஜித் குமார் அவர்கள் ரொம்பவே இப்போதைக்கு பரபரப்பா ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. முக்கியமா சொல்லணும்னா விடாமுயற்சி எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டி இப்ப அஜித்தோட அடுத்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்க வந்து இப்ப வெளியில விட்டுருக்காங்க. பாக்குறதுக்கே வேற லெவலா இருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னு கேட்டா அந்த படத்தோட பேரை கேட்கும் பொழுதுதான் அடடா இத பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேட்ட மாதிரியே இருக்கே, ஆங்கில தலைப்பா இருக்கே அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு பேரும் இப்ப வச்சிருந்திருக்காங்க. அஜித் குமார் அவர்கள் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்ல ரொம்பவே ஆர்வமா போக்கிட்டு இருந்தாரு. அஜர்பைஜான்ல ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப அது எல்லாத்துக்குமே பிரேக் எடுத்து இடையில கூட கொஞ்சம் மருத்துவமனையில சிகிச்சையும் எடுத்துட்டு இருந்தாரு. இந்த நிலையில இப்போ திடீர்னு பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத நிலையில அவரோட அடுத்த படத்தோட போஸ்டர் இப்போ வெளியாயிருக்கு. இத பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும், அது மட்டும் இல்லாம எப்ப நாங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இந்த படத்துல ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா அஜித்தோட 63வது படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கிட்டு இருக்காராமா. அது மட்டும் இல்லாம மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க தயாரிப்புல தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் தான் இசையை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து கண்டிப்பா ஜூன் மாதம் நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாம 2025ல பொங்கல் அன்னைக்கு இந்த படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால இவங்க வந்து ஆணித்தரமா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருமே விடாமுயற்சிக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது பயங்கர டிலே ஆயிட்டே இருக்கு. இந்த படத்துக்கு அந்த மாதிரி டிலே எல்லாம் இருக்காது அப்படிங்கறத ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆங்கில தலைப்புல இந்த படம் பேர் இருக்கிறதுனால வேற லெவலா இருக்குன்னு ரசிகர்கள் எல்லாருமே ஒரு பக்கம் கமெண்ட் செக்ஷன்ல பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் நமக்கு ஆல்ரெடியே தெரியும் ரெட் வில்லன் இந்த மாதிரி மூவிஸ்ல வந்து அவர் ஆங்கில தலைப்பை வச்சுட்டு தான் நடிச்சிருந்தாரு. அது எல்லாமே வேற லெவல் படமா இருந்துச்சு. அதே மாதிரியே ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துக்கு ஆங்கில தலைப்பு வச்சிருக்கிறதுனால எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற உங்களோட தாட்டை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.